இப்ப இருக்கிற காலகட்டத்தில பல அறிவியல் கண்டுபிடிப்புகள் வந்திருந்தாலும், அந்த காலத்தில பல கண்டுபிடிப்புகள் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்குங்க. அப்படிதான் இந்த வில்லியம்சன் 1980ஆம் ஆண்டு எக்ஸ் ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேண்டிங் ஏர்கிராஃப்ட்ட கண்டுபிடிச்சாருங்க. இவரு கண்டுபிடிச்ச அந்த ஏர்கிராஃப்ட் வந்து FN-07 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டர்போ ஃபேன் மூலமா இது எழும்பி பறக்கிற அளவுக்கு ஒரு டிசைனிங் பண்ணியிருந்தாரு இந்த ஏர்கிராஃப்ட்ட. என்னன்னா இந்த ஏர்கிராஃப்ட்ல ஒரே ஒருத்தர் மட்டும் தாங்க பயணம் செய்ய முடியும். அப்படி இந்த பயணம் செய்யற இந்த ஏர்கிராஃப்ட்ல எந்த டைரக்ஷனுக்காக திருப்பிக்கலாம், நம்ம சௌரத்துக்கு திருப்பிக்கலாம், பறக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம தொடர்ச்சியா 40 நிமிடங்கள் வரைக்கும் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்துல அது பறக்கக்கூடிய தன்மையா உருவாக்கி இருந்தாரு இந்த வில்லியம்சன். அதுக்கப்புறம் 1980ல இந்த வில்லியம்சன் என்ன பண்ணாரு, இந்த ப்ராஜெக்ட் வந்து கொண்டு போய் அமெரிக்க ராணுவத்துல கொடுத்து பரிசோதனை பண்ணி பார்த்துருக்காரு. அவங்க பரிசோதனை பண்ணி பார்த்ததுல இது ஹெலிகாப்டர் அளவுக்கு எந்த ஒரு கம்ஃபர்டபுளும் இல்ல. ஏன்னா இதுல ஒருத்தர் மட்டும் தான் செல்ல முடியும். இதுக்காக நம்ம ஏன் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இவ்வளவு பணம் செலவு பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக இந்த ப்ராஜெக்ட் வந்து அப்ப இருக்கிற காலத்துல முற்றிலுமா ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு ப்ராஜெக்டா பார்க்கப்படுதுங்க அந்த காலகட்டத்துல.